சீக்கிரமா வந்து சேர்ந்துடும். நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு எங்க வீட்டில் காவடி குழைகள்லாம் இருக்கணும். நம்ம சமாதிக்கு புறப்படுறதுக்காக 9 மணி 9:30 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். சமாதிக்கு புறப்படுறதுக்கு நம்ம சமாதிக்கு வெள்ளனா போயிட்டு வந்தா தான் நம்ம பூஜையை வெள்ளனா நடத்த முடியும். வெள்ளனா நடத்தினா தான் நம்ம அடுத்தது புறப்படுறதுக்கு வண்டிகளை ஏற்ற முடியும். நம்ம வெள்ளனா புறப்பட முடியும். இந்த டயத்தை கீப் பண்ண முடியும். அடுத்து குன்னக்குடியில இந்த வருஷம் புறப்படுற எல்லா டைமுமே உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். நீங்க எப்பவும் உள்ள டைம் யாரும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஒரு டைமும் மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்க எப்பவும் வழக்கமா அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. நமக்கு குன்னக்குடி காலையில 7 மணிக்கு கிளம்ப போகுது. நம்ம காவடி நகரத்தார் காவடி குன்னக்குடியில இருந்து 7 மணிக்கு வேலை எடுத்து நம்ம புறப்படுறோம். எப்பவும் கொஞ்சம் லேட்டா வருவோம், கொஞ்சம் லேட் ஆகும், நமக்கு லேட்டா புறப்படுவோம். இப்ப அப்படி இல்லை, 7 மணிக்கு குன்னக்குடியில புறப்படுவோம். குன்னக்குடியில இங்க ஒரு டோக்கன் இப்ப கொடுத்துருப்பாங்க. இங்க காரைக்குடி டோக்கன். இது நம்ம போயிட்டு காரைக்குடி வர்ற வரைக்கும் இது நம்ம காவடியிலே இருக்கும். இன்னொரு டோக்கன் எப்பவும் குன்னக்குடியில கொடுப்போம். அந்த குன்னக்குடியில கொடுக்குற டோக்கன் பழனியில போய் பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்காக உள்ள டோக்கன். அந்த டோக்கன் இப்ப குன்னக்குடியில கொடுக்க மாட்டாங்க. நீங்க யாரும் கோயில் ஊரணியில வந்து டோக்கன் தரலையே, டோக்கனை காணுமே நினைக்க வேண்டாம். குன்னக்குடியில டோக்கன் தர மாட்டாங்க. இது கண்டவராம்பட்டிக்கு போற வழியில பச்சை சுப்பு அவர் நின்று கொடுப்பாரு. கண்டவராம்பட்டிக்கு போற வழியில யாரும் குன்னக்குடியில வந்து டோக்கனுக்காக நிக்க வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் குளிச்சுட்டு 7 மணிக்குள்ள காவடிக்கு வந்துட்டா சரியா இருக்கும். இந்த டோக்கனுக்காக வர்ற டயத்தை இதை நம்ம மாத்திக்க முடியும். சீக்கிரமா கண்டவராம்பட்டிக்கு போய் சேர முடியும். அதனால நல்ல திருப்பியும் சொல்றேன், குன்னக்குடியில நம்ம டோக்கன் கொடுக்கறது இல்லை. கண்டவராம்பட்டிக்கு போற வழியில கண்டவராம்பட்டிக்கு முன்னாடி ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டைக்கு பேனாவும் கொடுப்பாங்க. இதை நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டியது. கண்டவராம்பட்டி போனோம்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதை ஃபில்அப் பண்ணி 5 லைன் தான் இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். காவடி திருப்பி கண்டவராம்பட்டியிலேருந்து பிள்ளையார் கோயிலேருந்து கீழே இறங்கும் போது தோல்ல காவடி இருக்கும் போது இந்த அட்டையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு டோக்கன் முடிச்சுருவாங்க. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். யாருக்காவது தெரியலைன்னா பச்சை சுப்புவையும் நம்ம செல்லப்பணியும் நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு யாருக்கும் தெரியல, சொன்னது சரியா கேட்கலைன்னா பச்சை சுப்புவையும் செல்லப்பணியும் கேட்டுக்கலாம். அவங்களுக்கு தயார்படுத்தி சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் எல்லா காவடிக்குமே கண்டவராம்பட்டியில ஜஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. திருப்பி அதை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் அடுத்து மல்லிப்பட்டிக்கு புறப்படும் போது அந்த அட்டையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு டோக்கன் தந்துருவாங்க. காலை டிஃபன் போன வருஷம் எப்படி நடந்ததோ அது மாதிரியும் சில மாறுதலுக்கு உட்பட்டும் இருக்கும். எப்படி மாறுதல்னா, போன வருஷம் தான் நம்ம கொண்டு வந்தோம் காலை டிஃபன் இல்லை, அதுக்கு பதிலாக பாசி பயர் தான் காலையில நம்ம டிஃபன் மாதிரி அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்க வச்சோம். இந்த தோணை நிறைய பேர் என்ன வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நாங்க சிங்கமணியில் கொடுக்குறோம், நத்தத்தில் கொடுக்குறோம், திண்டுக்கல்ல கொடுக்குறோம். நிறைய பேர் தர்றதுக்கு இருக்காங்க, நிறைய பேர் ரெடி பண்ணியிருக்காங்க, தருவாங்க. அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். இந்த காலை டிஃபன் கொடுக்குறவங்க எல்லாம் நம்ம இப்ப மத்தியானத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு காலையில போய் சேர்ந்ததுனால அந்த பொசிஷனை மட்டும் மத்தியான டிஃபன் கொடுக்கலாம். டிஃபனை அந்த இடத்துல தான் கொடுக்க முடியாது ஒழிய அடுத்த இடத்துக்கு போய் சேர்ற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து காவடிக்காரர்களுக்கு நல்லா கொடுக்கலாம். காவடிக்காரர்கள் கொடுக்கறத யாரும் தடுக்கல. டைமிங் கொஞ்சம் ப்ரிப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால நீங்க காலை டிஃபன் 3 மணி 3:30 மணிக்கு கொடுக்க முடியாது, சாப்பிடவும் முடியாதுனால நீங்க அடுத்து மணப்பச்சேரிக்கு போய் சேர்ந்த காவடி மணப்பச்சேரியில் வச்சு கொடுக்கலாம். எல்லா இடமுமே உங்களுக்கு டைம் கரெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை பூஜையிலையும் நம்ம காவடி நிலையம் பண்ணும்போது அடுத்த டைமிங் சொல்லுவோம். அதை தயவு செய்து கேட்டுக்கிட்டுருங்க. எப்பவும் இந்த டயத்தை தானே புறப்படுவேன் அப்படின்னு யாரும் இருந்துட வேண்டாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருங்க. ஒரு 5-6 பேர் 10 பேரா இருங்க. நீங்க தனியா போய் யாரும் படுத்துட வேண்டாம். நமக்கு காவடி அபிஷேக டைமுமே மாறும். காவடி அபிஷேக டைமுமே நம்ம போன வருஷம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அதை சரி பண்றதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். இனிமே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தான் வேணும். காவடி அபிஷேக டைமும் மாறும், அதுக்கு புறப்புற டைமும் மாறும். இது எதுக்கு சொல்றோம்னா, காவடி விஷயத்துக்கு நம்ம ஊர்ல இருந்தும் பல
வருவாங்க. அவங்கெல்லாம் எப்பவும் போல நம்ம 1:30 மணிக்கு காவடி புறப்படும், 2 மணிக்கு காவடி புறப்படும், 12:30 புறப்படும் நினைச்சுக்க வேண்டாம். காவடி வெள்ளனா புறப்படும். அதுக்கு தந்தார் போல நீங்க முன்னேற்பாடாக நீங்க வந்துடணும். வழிநடுக காவடி வெள்ளனா புறப்படுறதோட காவடி அபிஷேகத்தன்னைக்கும் காவடி வெள்ளனா புறப்படும், பூசை வெள்ளனாகும். வெள்ளனா புறப்பட்டு பழனியாண்டவருக்கு கொண்டு காவடி வெள்ளனா சேரும். காவடி காளாஞ்சி சில பேர் வந்து கேட்கறாங்க, காவடிக்கு நாங்கள் காவடி காளாஞ்சி உடைக்கிறோம்னு. முன்னாடி எடுத்துருக்கவங்களை கேட்டுக்குங்க, தெரியலைன்னா எல்லா இடத்துலையும் காவடி காளாஞ்சி ஒன்று உடைக்கணும். ஒரு காவடிக்கும் அந்த காளாஞ்சி கண்டிப்பா உடைக்கணும். இல்லை உடைக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி உடைக்க சொல்லணும். காவடி பிரசாதம் ஒரு எனக்கு தெரிஞ்சு 71 காவடியில் 20 காவடிக்கு தான் பிரசாதமே வந்திருக்குது. 51 காவடிக்கு இன்னும் பிரசாதம் வரல. காவடி பலகாரங்கிறது வரல. அந்த 51 காவடிக்காரங்களும் பிரசாதம் கொஞ்சமாவது முறுக்கோ மனோளமோ மாவுருண்டையோ கொஞ்சமாவது கொண்டு வந்து தரணும், உங்களோட சாமிக்கு சேரணும். பூசையும் வெள்ளனாகும். இப்பவே நம்ம ஒரு 8 மணி ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கோம். சில இடத்துல 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் பூசை ஆகுது. 7 மணி 7:30 மணிக்கு பூசை ஆச்சுன்னா இன்னும் வெள்ளனா புறப்படுறோம். அதனால பூசையில இந்த காவடியோட நிவேத்தியம் ஒரு நாளும் அந்த பூசையில இருந்தா நடக்கும். உங்க காவடிக்கு நிவேத்தியம் அந்த பூசையில இருந்தா நடக்குது. அந்த பூசை சாப்பாடு நீங்க அவசியமா சாப்பிடணும். அப்பதான் முழு பலன் கிடைக்கும். நீங்க யாரும் தவறாம இந்த 5 நாள் நடக்கிற பூசையிலையும் நாளைக்கு நடக்கிற பூசையிலையும் தவறாம பூசையில சாப்பிடணும். நம்மளோட காவடி நிவேத்தியத்தை நம்ம அவசியமா சாப்பிடணும். நம்மளோட பூசையில நம்ம அவசியமா கலந்துக்கணும். இப்ப வெள்ளனா பூசை நடக்கிறதுனால நீங்க வெள்ளனாவே சாப்பிட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். பகல்ல எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகல்ல தூங்கல, நைட்டு நிறைய இருக்கு, தடுமாறான்னு சொல்றாங்க. தயவு செய்து சொல்றேன், டைம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப நீங்களே அவங்கவுங்களும் பகல்ல ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பகல்ல ரெஸ்ட் எடுங்க. பகல்ல ரெஸ்ட் எடுத்தா தான் நைட்டு உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா நைட்டு உங்களுக்கு தூக்க சத்தம் ஒண்ணுக்கு நெருக்கும். இந்த மாதிரி பல இயற்கை உபாதைகளை நம்ம கடந்து போகணும். தயவு செய்து எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலோ எங்களை நீங்கள் எப்பவும் சந்திக்கலாம். நீங்கள் எதுவும் எல்லா ஏற்பாடும் நம்ம கோயில் மற்ற எல்லா இடத்துலையும் திறந்து வைக்கிறதுக்கெல்லாம் பல ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அப்பப்போ நாங்களும் அப்ளை பண்ணுவோம். அடுத்தடுத்த பூஜைகளுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு போகும்போது அங்கங்கே உங்களுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம், அடுத்த இடம் எப்படி எத்தனை மணிக்கு புறப்பட போகிறோங்கிறத அதை வச்சு சொல்லிடுவோம், கோயில் திறக்கிறத வச்சு. அதனால நீங்கள் எல்லாரும் டைமிங்கை பொறுத்தளவில் அன்னன்னைக்கு கேட்டு அப்பப்போ தெரிவிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.